வெளியே வந்துதான் அது ஸ்ட்ரெச்சராக புரியுது உனக்கு. வெளியே வந்துருவான் அப்படியே நிற்பான். ஜன்னல் இருக்கு. என்னையா வேணும்னு கேளு. என்ன வேணும்? நான் கிளம்புறேன். இல்ல மேடம், இப்ப நான் வர்றேன் மேடம், நான் வர்றேன். அவர் வேண்டாங்கிறாரு. யாரு? நீங்க அவங்க பர்சனல் பிஏ. நான் போவேன், கூடவே இருப்பேன். யாருமே வர வேண்டாம், நான் கிளம்புறேன். நீங்க கம்முனு வழி விடுங்க. ஃபர்ஸ்ட்ல நீங்க வாங்கல, வெளிய வாங்கல. இல்ல நீங்க நிப்பாட்டிட்டு வெளிய வாங்கல. வாங்க. என்னங்க தொண்ணே? ஏங்க என்னங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்க? நீங்க ஏன் தான் இப்படி பண்ணிட்டு நீ எதுக்கு இப்ப கார் ஆஃப் பண்ண நிஷா? வாங்க, இப்படி வாங்க மேடம். நீங்க இல்ல மேடம், இப்போ ஒண்ணும் இல்ல. நாளைக்கு எடுக்க போற சீனை பத்தி லாஜ்ல போய் சொல்லி தரணும்ல. அதெல்லாம் சொல்லி முடிச்சது போதும். அவங்க ஷூட்டிங் முடிச்சிட்டு டயர்ல இருக்காங்க. நாங்க எடுத்து போறோம். இல்லங்க, நாளைக்கு எடுக்க போற சீனை நான் லாஜுக்கு வந்து நான் உங்களுக்கு சீன் பேப்பர்லாம் படிச்சு சொல்லி தருவேன். ஏங்க சும்மா எப்படி ரூம் போட்டு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்றீங்களா? ரூம் போட்டு சொல்லி தரேன். எனக்கு ஒண்ணு ரூம் போட்டுலாம் ஒண்ணு சொல்லி தரேன். நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இல்லங்க, அந்த டயலாக் மாடுலேஷன் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏங்க அவங்க பர்சனல் பிஏ நான் தாங்க. 24 hours நான் தான் கூட இருப்பேன். என்கிட்ட சொன்னா நான் சொல்லிட்டு போறேன். ரூம் இல்லங்க, நீங்க ரூம் போட்டீங்களா 5 ஸ்டார் ஹோட்டல்ல? ரூம் போட்டு டயலாக் படிப்பீங்கல்ல நைட்? நீங்க போய் கார் எடுங்க. இல்ல அப்படி கிடையாது சார். வாங்க போங்க. நீங்க என்ன போக கூடாது. நீங்க அட்லீஸ்ட் மேனேஜர், நான் படத்தோட ப்ரொடியூசர். அந்த படம் முடிஞ்சது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட வந்து டிஸ்டர்ப் பண்ண கூடாது. படத்தோட முடிஞ்சா? ஆமா. இப்ப அவங்களுக்கு நாளைக்குள்ள டயலாக் யார் சொல்லி தருவா? யாருக்கு? படமே தான் முடிஞ்சது. அப்புறம் என்ன அடுத்த படத்துக்கு சொல்றீங்களா? இல்லங்க, இன்னும் 2 நாள் ஷூட்டிங் பெண்டிங் இருக்கு. அவங்க உடம்புக்கு முடியல, நாங்க நாளைக்கு வருவோம். போங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்க வாங்க, நம்ம நீங்க இருங்க சார். நீங்க வெளிய போங்க. நான் வெளிய போணுமா? பைக் எடுத்து வாங்க. நீ வாங்க மேடம். யாரு? நீங்க அந்த பைக் எடுத்து வாங்க. சாவியை கொடு. நான் வந்து கார்ல வரேன் அவங்க கூட. சார் தயவு செஞ்சு ப்ளீஸ் சார் புரிஞ்சுக்கங்க சார். நீங்க இல்ல 2 பேர் வச்சிட்டு இது பண்றீங்களா? இல்ல அப்புறம் நம்ம நாளைக்கு உள்ளது மேடம். இல்ல மேடம், நீ ஏங்க சேவலா பேசிருக்கியா? யாருங்க நீங்க? அவரு இல்ல வாங்க, நீங்க தயவு செஞ்சு வாங்க. கைய உடையா ப்ரொடியூசர்னா கைய பிடிப்பியா? ஏங்க அது இல்லங்க. இப்படி 2 பேரும் அந்த பக்கம் அந்த புடிச்சிட்டு எங்க தான் போறது நானே? நீங்க ஏன் கூட வாங்க. நீங்க வாங்க, நான் அந்த சீன் பேப்பர்லாம் படிச்சு சொல்லிட்டு 2 பேர் இங்க வான்னு சொல்லிட்டு இது பண்ணீங்கன்னா பாத்து அங்க வாங்க. மண்ணாயிடுச்சு வேற. நான் வேணா தொடச்சுட்டா? நீ ஒண்ணு தொடச்சு விடுறேன். நான் தொடப்பேன். நீ தொடப்பியா? போய் ரெஸ்ட் எடுக்கணும். யாரே நான் கீழ விட்டு கால தொடப்பேன். நீ தொடப்பியா? ரூம்ல போய் பாத்துக்குவோம். ரூம்ல ஒண்ணு பாக்க கூட நீ கிளம்புங்க. நான் அவரை கூட்டி மேடம் வாங்க மேடம். நீங்க ஏங்க விடுங்க. கை வாங்க மேடம். யோ இந்த அடச்சி கை பிடிச்சு போறேன். இல்ல மேடம், நீ சரி யாருமே நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. சரி வாங்க, நானும் உட்கார்றேன். யார்? நீங்க பின்னாடி உட்காருங்க, நான் ஓட்டுறேன். எப்பவுமே உங்களுக்கு நான் வந்து சேவகனா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். நீங்க பின்னாடி உட்காருங்க. என்னாச்சு? நீங்க பின்னாடி உட்காருங்க. எங்க? நீங்க பின்னாடி உட்காருங்க மேடம். அது ஒண்ணு இல்ல, நீங்க பின்னாடி உட்காருங்க, நான் உட்காருறேன். என்ன தேடுறீங்க நீங்க? அவருக்கு அரிப்பு வந்துருச்சா மேடம்? அது இல்ல, அவருக்கு சொரிசரங்க வந்துருச்சு. நீங்க அவர் கூட போனீங்க. யாயா நீ வேற லூஸ் மாதிரி. அவருக்கு அரிப்பு வந்திருக்கு. ஓ அவங்க யார உடையா? தயவு செஞ்சு என்னடா போய் நான் பாத்துக்கிறேன் மேடம். நீங்க வேணா நான் நைட் நம்ம ஸ்டே பண்ணிட்டு அந்த டயலாக் பேப்பர்லாம் படிச்சிட்டு பக்காவா படிச்சிட்டு கார் எடுங்க. நான் ஏறறேன். பக்காவா டயலாக் பேப்பர்லாம் படிச்சிட்டு பாத்துட்டு போறேன். அதுக்கப்புறம் நான் கொண்டு வந்து உங்களை விட்டு வாங்குறேன். ஓ அப்புறம் ப்ரொடியூசருக்கு பணம் போடுறவனுக்கு என்ன வேலை? ஸ்பாட்ல முடிஞ்சா ப்ரொடியூசர் மூடிட்டு போயிட்டே இருக்கும். அது எப்படி இது? ஏங்க நாங்க 1.5 கோடி 2 கோடி பணம் போட்டு உங்களுக்கு படம் பண்ணுவோம். நீங்க ஸ்பாட்டோட எங்களை தொடச்சிட்டு போயிருவீங்களா? ஆமா அப்படிதான் போவோம். அது எப்படி பணம் போடுறவனுக்கு என்ன லூஸ் யூஸ்? என்ன யூஸ்? நாளைக்கு பேசிக்கலாம். இப்ப முடியல, நாங்க கிளம்புறோம். யூஸ் எல்லாம் ஸ்பாட்ல பேசிக்கலாம். தள்ளுங்க போலாம். ஏங்க ரூம் போட்டு நீங்க யோசிங்க. ரூம் போட்டு எழுதுங்க. ரூம் போட்டு டயலாக் மத்தவங்க சொல்லுங்க. எனக்கு எது ரூம் போட்டுலாம் சொல்ல தேவையில்ல. ரூம் போட்டுலாம் எனக்கு எழுத தேவையில்ல. உங்க பிஏ வாங்க. நான் பாத்துக்கறேன். நீ ஏங்க பிஏ இருக்கீங்க? நீங்க போங்க. நீங்க போங்க. போய் நாளை விடுங்க. சாப்பிட்டு நான் கிளம்புறேன். தானே வாங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க போங்க. நீங்க உட்காருங்க. ஏங்க நான் போய்க்கிறேன். நீங்க போங்க. நீங்க உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன். இவங்க ஏதோ வண்டி எடுத்து வந்து என்ன விட்டு கார் இருந்தா எடுத்துட்டு போ. என்ன எடுத்துட்டு போனேன். ஏதோ புதுசா வாங்கி கொடுத்து ஏதோ இது பண்ணா கூட பரவாயில்ல. இருங்க தொடச்சு விடுறேன். நீ தொடச்சு விட வேணா. ஒண்ணு வேற மண்ணாவே போயிச்சு. போ இருங்க தொடச்சு விடுறேன். அது நடந்து போயிட்டாங்க. யோ இந்தயா யோ காரை ஸ்டார்ட் பண்ணுங்க. விடுங்க. ஓயா நீனே எது? நாங்க கிளம்புற நேரத்துல நீ வந்து என்ன லவான்னு இந்த மேடம் என்ன மேடம் என்ன பாதியில விட்டு போறியா? பாதியில விட்டு. ஐயோ விடுங்க. ஷூட்டிங் ஸ்பாட்லயே ப்ரொடக்ஷன் டைரக்டர்லாம் முடிஞ்சது. எல்லாம் நட்டாத்துல விட்டு போறியா மேடம்? நட்டாத்துல விட்டு போறியா மேடம்? இப்படி பாதியில விட்டு போறியா மேடம்? நானும் வரேன் மேடம். ஏன் புரிஞ்சிக்காம இருக்கறா நீனே? நானும் வந்து உள்ள உட்காரேன் மேடம். உள்ள இங்க வந்து உட்கார முடியுமா? நீங்க சொன்னா வந்து உட்கார முடியும். சொன்னீங்கன்னா வந்து உட்காரேன். உள்ள ஐயோ வேலை பார்த்துப்பேன். நீங்க சொன்னீங்கன்னா நான் எங்க வேணா வந்து உட்காரேன் மேடம். டோரை லாக் பண்ணு. டோரை லாக் பண்ணு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. டோரை லாக் பண்ணு. அப்ப நைட் வந்துறா மேடம். டோரை லாக் பண்ணுங்க. டிஸ்கஸ் போட்டு நைட். ஐயோ டிஸ்கஷன் வேணா ஒண்ணு வேணா. நான் வீட்டுக்கு போயிட்டு இப்ப குளிச்சிட்டு படுத்து தூங்க போறேன். நீங்க வேலையை பார்த்துட்டு போங்க போயிட்டு.
ஏங்க அந்த அளவு ஏத்திட்டு போறீங்களாங்க நீங்க யாரு ஆ. ஐயோ, ஒரு நான் தானே கூட துரோகி இருப்பேன். துரோகி 1.5 கோடி ரூபாய் பணம் போட்டு படம் பண்ணிருக்கேன் என்ன விட்டுவிட்டு அவர் நீங்க நான் பஸ் ஸ்டாப்ல விட்டு போறேங்க, நீங்க போங்க நீங்க. கஷ்டம். அநியாயமா இருக்குதுடா. போடு போடு எடு வண்டி ஏய். ஸ்டார்ட். அடுத்த படத்துல நீ கிடையாதுடா, யாரு இந்த பொண்ணு கிடையாது, நீங்க கிடையாது. யாரு ப்ரொடியூசரை நாங்க பாத்துடுவோம் போயா. வேற ப்ரொடியூசர் நீங்க பாருங்க. ஆ. அடுத்த படத்துல மேடம் நீங்க 2 பேருமே கிடையாது அடுத்த படத்துக்கு, பாத்துக்க வாங்க. நீங்க லாக் பண்ணி, லாக் பண்ணி. ஏமாத்திட்டீங்கல்ல, உங்களை நம்பி தானே அந்த முதல்ல போட்டேன் 1.5 கோடி, உங்களை நம்பி தானே போட்டேன். 1.5 கோடி பணத்தை எப்படி போட முடியும்? கடைசியில என்ன நட்டாத்துல விட்டு போறிய ப்ரொடியூசரை? லாக் பண்ணியா. உன்னை வச்சுறேன் நீரியா போயா 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 கட் பண்ணுங்க.